ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ் ரெசிபி தான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொடை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை அலம்பிட்டு நல்லா சைஸு வந்து சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பார்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி சிறுங்கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸு கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டிங்கன்னா பொரியல் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இல்லை மீடியம் சைஸ் வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். அது நல்லா அதை பொடி பொடியாக நறுக்கிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் 3 ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து கடலப்பருப்பு போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா அதை வறுத்து விட்டுக்கலாம். நல்லா அதை வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஸ்லோ குக்கில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு நல்லா வறுத்தரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நம்ம முதல்ல கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டால் நல்லா அது பொரிஞ்சிடும், நல்லா தீஞ்ச ஸ்மெல்லுக்கு போயிடும். அதனால் கடலப்பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போது 4 பூண்டு பல் வந்து ஒன்று பாதியமாக நசுக்கி போட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல வாசமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 வரமிளகாய் வந்து நல்லா பாதியாக கட் பண்ணினது சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. காரம் வந்து நம்ம இந்த வரமிளகாய் சேர்க்குறதோடு சரி. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கினதை வந்து நல்லா அதை வதக்கி விடலாம். இது கோல்டன் ப்ரௌனுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே போதும். இப்போ ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். அடுப்புடைய தீ வந்து ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயம் வந்து கருகிடுச்சுன்னா அந்த பொரியலுடைய டேஸ்ட்டே மாறிடும். நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டாவே போதும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொடை மிளகாயை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விடலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம், அந்த கொடை மிளகாய், அந்த மிளகாயெல்லாம் நல்லா அதை கலந்து விடலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். நல்லா அதை கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் கிட்ட நல்லா மூடி வைங்க. ஒரு சென்டரில் வந்து எடுத்து பார்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்கிறோம் இல்லைங்களா, மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கிட்ட நடுவில் நல்லா அதை கலந்து விடுங்க. ஒரேடியாக மூடி வச்சிடாதீங்க 5 நிமிஷத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அதை கலந்து விடுங்க. இதில் தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த கேப்சிகமில் இருக்கிற அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும். அதனால் நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே தான் வந்து இது வதங்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு பெரட்டினதுக்கப்புறம் காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வேர்க்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்ஸியில் வந்து ஒரு 2 சுற்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அந்த காயில் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுக்க வேண்டியது தான். இப்போ ஸ்லோ குக்கிலே வச்சுக்கோங்க. நல்லா இதை பெரட்டி விட்டுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் வரும். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒரு கைப்பிடி வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வந்து துருவிட்டு நம்ம இதை சேர்த்துட்டா அவ்வளோதான். இது சூப்பரான ஒரு கேப்சிகம் பொரியல் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்து யாரும் அந்த அளவுக்கு அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. வீட்டில் கேப்சிகம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் செய்ய தெரியலன்னா ஒரு ரசம் சாதம் செஞ்சுட்டு இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை எதுவுமே இல்லையா, இந்த காய் மட்டும் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இது உங்களுக்கு அமையும். ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு.
நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பும் கொடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.